ஹலோ காய்ஸ், அப்போ நம்ம இன்றைக்கி கேரளா வெந்தய கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இங்கே வெந்தயம் கழுவி நல்லா ஊற வச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா 1/2 kg அரிசியும் நல்லாவே கழுவி ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ அந்த வெந்தயத்தை நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். வெந்தயத்தில் நமக்கு அரிசி கழுவி வச்சுருந்த அரிசியை போட்டு நல்லா குக் பண்ணிக்கலாம். இது குக் ஆகிற டைமில் நம்ம ஒரு தேங்காய் அரைச்சி நல்லாவே ஃபஸ்ட் பால் அண்ட் செகண்ட் பால் ரெண்டுமே மாற்றி எடுத்துக்கலாம். இது டெலிவரி முடிச்சு தாய்ப்பால் இல்லாத லேடிஸ்க்கு கேரளாவில் இதுதான் கொடுப்பாங்க. 40 வரைக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தாய்ப்பால் ரொம்பவே சுரக்கும். அதே மாதிரி பீரியட்ஸ் டைமில் பேக் பெயினால் வலிக்கிற லேடிஸ்க்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம இதில் ஃபஸ்ட் பால் ஊற்றிக்கு நல்லாவே கொதிக்க வச்சுக்கலாம். இது ஃபுல் வீடியோ வேணும்னு இந்த வீடியோக்கு கீழே ஒரு ஏரோ மாதிரி தெரியுதில்ல, அதில் கிளிக் பண்ணி ஃபுல் வீடியோக்குள்ளே போய் பார்த்துக்கோங்க. அதில் எல்லா மெஷர்மெண்ட்ஸும் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த டைமில் நம்ம ஃபஸ்ட் பால் ஊற்றி நல்லாவே குக் பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியாக இருக்கும். மஸ்ட்டாக தாய்ப்பால் இல்லாத லேடிஸ்க்கு நீங்கள் செஞ்சு கொடுங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கேஸ் ஆஃப் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. ஹலோ காய்ஸ், அப்போ நம்ம இன்றைக்கி கேரளா வெந்தய கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இங்கே வெந்தயம் கழுவி நல்லா ஊற வச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா 1/2 kg அரிசியும் நல்லாவே கழுவி ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ அந்த வெந்தயத்தை நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். வெந்தயத்தில் நமக்கு அரிசி கழுவி வச்சுருந்த அரிசியை போட்டு நல்லா குக் பண்ணிக்கலாம். இது குக் ஆகிற டைமில் நம்ம ஒரு தேங்காய் அரைச்சி நல்லாவே ஃபஸ்ட் பால் அண்ட் செகண்ட் பால் ரெண்டுமே மாற்றி எடுத்துக்கலாம். இது டெலிவரி முடிச்சு தாய்ப்பால் இல்லாத லேடிஸ்க்கு கேரளாவில் இதுதான் கொடுப்பாங்க. 40 வரைக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தாய்ப்பால் ரொம்பவே சுரக்கும். அதே மாதிரி பீரியட்ஸ் டைமில் பேக் பெயினால் வலிக்கிற லேடிஸ்க்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம இதில் ஃபஸ்ட் பால் ஊற்றிக்கு நல்லாவே கொதிக்க வச்சுக்கலாம். இது ஃபுல் வீடியோ வேணும்னு இந்த வீடியோக்கு கீழே ஒரு ஏரோ மாதிரி தெரியுதில்ல, அதில் கிளிக் பண்ணி ஃபுல் வீடியோக்குள்ளே போய் பார்த்துக்கோங்க. அதில் எல்லா மெஷர்மெண்ட்ஸும் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த டைமில் நம்ம ஃபஸ்ட் பால் ஊற்றி நல்லாவே குக் பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியாக இருக்கும். மஸ்ட்டாக தாய்ப்பால் இல்லாத லேடிஸ்க்கு நீங்கள் செஞ்சு கொடுங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கேஸ் ஆஃப் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.